மேட்டூரை அடுத்த பண்ணவாடி பகுதியில் யானைகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கடும் வறட்சி காரணமாக மேட்டூர், கொளத்தூர் வனப்பகுதிகளிலும் தமிழக கர்நாடக எல்லையில் உள்ள பாலாறு வனப்பகுதியிலும் நீர்நிலைகள் வறண்டன. இதனையடுத்து பாலாறு வனப்பகுதியில் இருந்த 3 யானைகள் தண்ணீர் தேடி பல கிலோமீட்டர் தொலைவுக்கு வறண்ட காவிரியில் நடந்து பண்ணவாடி பரிசல் துறைக்கு வந்து சேர்ந்தன. அங்கு குட்டை போல தேங்கியுள்ள தண்ணீரை பருகிவிட்டு காவிரி கரையில் விளைந்துள்ள சோளப்பயிர்களை தின்றன. பல ஏக்கர் பரப்பளவில் பயிர்களை சேதப்படுத்திய யானைகள் இரவு நேரங்களில் கிராமங்களில் நுழையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. பகல் நேரத்தில் யானைகள் எங்கும் செல்லாது என்பதால் யானைகளை மாலை வேளையில் வனப்பகுதிக்குள் விரட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். தண்ணி இல்லாதனால வனப்பகுதியில் இருக்கிற காட்டு விலங்குகளான யானையெல்லாம் வந்து எங்கள் ஊருக்குள்ளே பூந்துருச்சு. எங்கள் ஊரில் பூந்ததுனால சோளம், மக்காசோளம், பருத்தி, கடலை, வாழை இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு தாம்பு கட்டிட்டு போகுது. அதை வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம் வனத்துறையினர். இங்கே காட்டுக்குள்ளே மழையெல்லாம் இல்லாதனால இங்கே காட்டுக்குள்ளே இருக்க யானைங்கெல்லாம் இங்கே ஊருக்குள்ளே வந்து விவசாயம் இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்க இடத்துல சோளம், மக்காசோளம் இந்த பயிரெலாம் இருக்க இடத்துல வந்து தண்ணிக்காகவும் தீவனத்துக்காகவும் இங்கே வந்து ஊருக்குள்ளே வந்து சுற்றிட்டு இருக்குது. இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் ஊருக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா இங்கே பொதுமக்கள் வந்து யாரும் வந்து ஊருக்குள்ளே தங்க முடியாது. அதுக்கு உரிய நடவடிக்கை வந்து வனத்துறையினர் எடுக்கணும்.